ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. நம்மளுடைய ஐயப்பா பக்தர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 1 டே 2 டேஸ் பேக் பார்த்தோம்னா, சபரிமலை சன்னிதானத்தில் மேலே பார்த்திங்கன்னா, ஐயப்பன் இருக்கிற சன்னிதானத்திலிருந்து ஐயப்பனை நோக்கி மேலேருந்து அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்த மாதிரி சூசைட் பண்ணி இறந்துருக்கார், ஒரு தற்கொலை. ஸோ இதுலேருந்து என்ன ஒன்று இதுனா, அவர் பக்திமயமாக வந்திருக்கலாம், 18 படி ஏறி வந்திருக்கலாம், கட்டி வந்திருக்கலாம், எல்லாமே இருக்குது. ஓகே, அப்படி எல்லாருமே 48 நாட்கள் விரதம். சில பேர் அவங்களுடைய உடம்பு சிச்சுவேஷன், குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்து மாறி மாறி வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அப்படி அந்த மலைக்கு மேலே அவ்வளோ உயரம் மலையில் ஐயப்பன் உத்தரவு கொடுத்தால் மட்டும்தான் ஏற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மலைக்கு ஐயப்பனை பார்க்க ஐயப்பன் கிட்டேயே போன மாதிரி மேலேருந்து அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்னென்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. மேலேருந்து அப்படியே அந்த சரிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கும்லங்க, அந்த ஓட்டிலிருந்து அப்படியே விழுந்திருக்காரு கீழே. அது லைவ் வீடியோவை வேறு போட்டிருக்காங்க. இப்போ அது ட்ரெண்டிங் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வீடியோ, அந்த ஃபோட்டோஸ் எதுவுமே நான் கிளிப் ஆட் பண்ணல. ஸோ சில பேர் மாலை போட்டிருப்பீங்க, சில பேர் அதை பார்க்கக்கூடாது, மனக்கசப்பு நிறையா ஏற்படும். ஸோ அதனால் நான் எதுவுமே அதை ஆட் பண்ணல. அந்த விஷயத்தை ஒரு புண்ணிய ஸ்தலம், அதாவது ஒரு புனிதமான ஒரு இடம், பெருவழிப்பாதை, சிறுவழிப்பாதை, புல்மேடு, மெயின் சிறுவழி, பெருவழி, இந்த பாதைகளில் கடினமான பாதைகள் தான் எல்லாமே. இது எல்லாத்துலேயுமே கடந்து வந்தாங்க. ஸோ அவ்வளவு பிரச்சனைகளை கடந்து ஐயப்பனை பார்க்கும்போது அவங்க மனசுக்குள்ளே என்ன அப்படி ஒரு பிரச்சனையோ தெரியல, மேலேருந்து இதாக இருக்கார். ஸோ இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயங்கள். ஸோ தயவு செஞ்சு யாரும் இப்படி பண்ணாதீங்க. இங்கேன்ட்டு கிடையாது, சபரிமலையிலும் கிடையாது. யாரும் தயவு செஞ்சு அப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க. எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணுற மைண்டில் எல்லோரும் இருங்க. தலைவாக எடுத்துகிற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்டில் எல்லாருமே இருங்க தயவு செஞ்சு. ஸோ அடுத்ததாக என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் அடுத்ததாக நெய் தேங்காய் நினச்சி இந்த மாதிரிலாம் சில பேர் போகும்போது அது 48 நாட்கள் மண்டல விரதம் அப்படின்வாங்க. அந்த ஒரு மண்டலம்பாங்க. அந்த ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து தான் ஐயப்பனை நம்ம எல்லாருமே தரிசிக்க போகிறோம். ஸோ நிறையா பேர் பார்த்தோம்னா என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம பம்பையில் போய் அந்த மாலையை போட்டுக்கிறீங்க. ஸோ அது அப்படி பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் விரதம் இருக்க முடியலன்னா மாலை அணியாமலே சபரிமலைக்கு போகலாம். ஏன்னா 18 படிகள் தான் ஏற முடியாது. 18 படிகள் ஏறணுன்னா கரெக்டான வழிமுறையில் விரதம் இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3 நாளாச்சும் மாலை போட்டு வீட்டிலேருந்தே ஐயப்பனுக்கு பூஜை செய்து, அதுக்கப்புறமா வீட்டிலேருந்து நீங்கள் கோயிலில் கட்டி அப்புறமா நீங்கள் சபரிமலைக்கு போய் அங்கேருந்து மலையில் போய் ஐயப்பனை தரிசிங்க. நல்லதே நடக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பம்பையில் குளித்த உடனே அந்த கன்னிசாமிகள் அந்த உடைகளை ஃபஸ்ட்டு டைம் மட்டும் விடணும் தண்ணியில் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கிற மாதிரி, இல்லை ஐதீகம் இருக்கிற மாதிரி. தயவு செஞ்சு தண்ணியில் யாரும் விடாதீங்க துண்டு எதையுமே. அது பார்த்திங்கன்னா அந்த புண்ணிய நதி, அது கங்கை நதி போல் புண்ணிய நதின்பாங்க. அது அப்படி ஒரு நதியில் நீங்கள் இதை இப்படி விட்றீங்க இதையை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டெப்ஸு பார்த்தா எல்லாருமே அந்த வேஷ்டி துண்டுகளை போட்டிங்க. ஸோ தயவு செஞ்சு இப்படி யாரும் பண்ணாதீங்க. இடத்த அசுத்தம் பண்ணாதீங்க. ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே நல்ல செயல்களை மட்டுமே செய்யுங்க. ஸோ இதே போல் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக்